டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க எங்ககிட்ட ப்ரூஸ்லியோட புகழ்பெற்ற பி லைக் வாட்டர் தத்துவத்தை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. அதாவது நீரை போல் இரு. ஆமா. அதுக்காக அவரோட மகள் ஷானன் லீ எழுதின புத்தகத்திலிருந்து சில முக்கியமான பகுதிகளை ஆதாரமா எடுத்திருக்கோம். ம் இந்த நீரை போல் இருன்றது அது வெறும் ஒரு கூலான தத்துவமா இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம். கரெக்ட். ஒரு பக்கம் தடுத்து நிறுத்த முடியாத சக்தியாகவும் இன்னொரு பக்கம் சூழலுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கறவராகவும், ஆனா எல்லாத்துக்கும் மேல நிகழ்காலத்துல முழு விழிப்புணர்வோட இருக்கிறது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம அலச போறோம். நிச்சயமா இது வெறும் தற்காப்பு கல்வியை தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஆமா, இது ஒரு வாழ்க்கை பாடம். ப்ரூஸ்லியோட அடிப்படை கொள்கையே எந்த வழியையும் வழியாக கொள்ளாமல் எந்த எல்லையையும் எல்லையாக கொள்ளாமல் இருப்பதுதான். இதை விளக்கிறதுக்கு நீரோட இயல்பை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. அதுக்கு உருவமும் இல்ல, அதே சமயம் அது எந்த உருவத்தையும் எடுக்கும். அதேதான். ப்ரூஸ்லின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது அவரோட வேகம், அந்த சக்தி, அந்த ஒரு தடுத்து நிறுத்த முடியாத தன்மைதான். வாங்க முதல்ல நீரோட இந்த வெளிப்படையான குணத்திலிருந்து நம்ம அலசல தொடங்குவோம். அதுக்கப்புறம் அந்த சக்திக்கு உண்மையான ஆதாரம் எதுன்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த தடுத்து நிறுத்த முடியாத தன்மையை விளக்க புத்தகத்தோட ஆசிரியர் அவங்க ஆபீஸ்ல நடந்த ஒரு சம்பவத்தை ரொம்ப அழகா சொல்றாங்க. ஆமா, அந்த ஆபீஸ்ல தண்ணி கசியறது. அவங்க ஆபீஸ்ல ஒரு இடத்துல தண்ணி கசிய ஆரம்பிக்குது. எங்கிருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. பலமுறை சரி செஞ்சோ அந்த கசுவு நிக்கவே இல்ல. தற்காலிகமா தார்பாய் பக்கெட்டெல்லாம் வச்சு சமாளிக்கிறாங்க. ஆமா, ஆனா ஒரு நாள் ஒரு பெரிய புயல் மழைக்கு அப்புறம் அவங்க ஆபீஸ்க்குள்ள வராங்க. பார்த்தா முதல் தளம் முழுக்க கூரையிலிருந்து மழை பெய்யற மாதிரி டப்பு டப்புன்னு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஆபீஸ்க்குள்ளேயே ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி. ஆமா, ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அந்த தண்ணி எந்த தடையும் ஒரு தடையாவே மதிக்கல. கூரையில ஒரு இடத்துல தடை வந்ததும் அது சும்மா நிக்கல. அது சுவருக்குள்ள புகுந்து தன்னோட பாதைய மாத்தி எப்படியோ ஒரு வழிய கண்டுபிடிச்சு வெளியே வந்துகிட்டே இருந்திருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நீர் சுவரோட சண்டை போடல, அது முட்டி மோதி நிக்கல. அது அமைதியா வேற வழிய கண்டுபிடிச்சது. கரெக்ட். அதாவது ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி எந்த வழியையும் வழியாக கொள்ளாமல் அது எல்லா வழிகளையும் தன் வழியா பயன்படுத்திக்கிச்சு. இதுதான் நீரோட முதல் பாடம், தடுத்து நிறுத்த முடியாத தன்மை. ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ப்ரூஸ்லிய நம்ம தடுத்து நிறுத்த முடியாதவரா பாக்குறோம், சரிதான். ஆனா தண்ணிய ஒரு கப்ல ஊத்துனா அது அடங்கிடுது. ஒரு அணை அதை கட்டுப்படுத்துது. அப்போ இந்த தடுத்து நிறுத்த முடியாத தன்மைங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. இங்கதான் நம்ம ஆழமா யோசிக்கணும். தடுத்து நிறுத்த முடியாத தன்மைனா ஒவ்வொரு தடைகளையும் இடிச்சு தள்ளுற ஒரு முரட்டுத்தனமான சக்தி கிடையாது. ஓ, அப்போ அது வேற. அது ஒரு மனநிலை. ஒரு அணை தண்ணியை தடுத்தாலும் அந்த நீர் அங்கே நின்னு போறதில்ல. அது சக்தியை சேமிக்குது, மட்டம் உயருது, ஒரு கட்டத்துல அணைக்கு மேல வழிஞ்சு ஓடுது, அல்லது வேற ஒரு பாதையை கண்டுபிடிக்குது. புரியுது. அதாவது ஒரு தடை வந்தா அதை ஒரு அந்திம முடிவுன்னு ஏத்துக்காம சரி அடுத்த வழி என்ன அப்படின்னு யோசிக்கிற மனநிலை தான் அந்த தன்மை. ஓகே, இப்ப புரியுது. அது விடாமுயற்சியை பற்றியது, ஆக்ரோஷத்தை பற்றியதல்ல. கரெக்ட். சரி, அப்போ இது ஒரு மனநிலைய பற்றியது. ஆனா அந்த மனநிலைய நாம எப்படி அடையறது? அது வெறும் உடல் பலத்தால வர்றதில்லன்னு புரியுது. அப்போ இதுக்கு பின்னாடி வேற என்ன ரகசியம் இருக்கு? அந்த ரகசியம்தான் விழிப்புணர்வு. அதாவது நிகழ்காலத்துல முழுமையா இருக்கிறது. இதுதான் நீரை போல் இரு தத்துவத்தோட இதயம்னே சொல்லலாம். நிகழ்காலத்துல இருக்கிறது, இது கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா. புத்தகத்துல இத விளக்க ஏதாவது நல்ல உதாரணம் இருக்கா? ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. உங்க உடல் மட்டும் அந்த நாற்காலியில உட்கார்ந்திருந்தா நீங்க அங்க இருக்கீங்கன்னு அர்த்தமா? இல்லையே. நீங்க வாத்தியார் சொல்றதை கவனிச்சு கேள்வி கேட்டு நோட்ஸ் எடுத்து விவாதத்துல பங்கெடுத்தா மட்டும்தான் நீங்க உண்மையிலே அங்க இருக்கீங்க. ஆமா, இல்லனா உடம்பு மட்டும் கிளாஸ்ல இருக்கும், மனசு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல சுத்திட்டு இருக்கும். அதேதான். இது வெறுமனே உயிர் வாழ்றதுக்கும் முழுமையா வாழ்றதுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்றாங்க இல்லையா? அதேதான். இத நீரோட ஒப்பிட்டு பாருங்க. நீர் எப்போதுமே தன்னோட சுற்றுப்புறத்தோட ஒரு நேரடி தொடர்புல இருக்கு. அதனாலதான் அதால தன் வழியை கண்டுபிடிக்க முடியுது. நமக்கு அந்த விழிப்புணர்வு தான் நம்ம சுற்றுப்புறத்தோடையும் நமக்குள்ள நடக்கிற விஷயங்களோடையும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது.
உங்க வாழ்க்கையை நீங்க வழிவரத்துறீங்களா இல்ல வாழ்க்கை தானே போக்குல உங்களை இழுத்துட்டு போகுதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பல சமயம் ஆட்டோ பைலட் மோட்ல தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி, இந்த விழிப்புணர்வு எப்படி அந்த தடுத்து நிறுத்த முடியாத சக்திக்கு உதவுது? இந்த விழிப்புணர்வு தான் ஒரு சூழ்நிலைக்கு ரியாக்ட் பண்றதுக்கும், அதாவது உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றுவதற்கும், ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும், அதாவது நிதானமா பதிலளிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை உருவாக்குது. இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும். ஒரு திங்கட்கிழமை காலையில இது எப்படி வேலை செய்யும்? நிச்சயமா. யோசிச்சு பாருங்க, நீங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு உங்களை வெட்டிட்டு போறார். உடனே கோவப்பட்டு ஹார்ன் அடிச்சு கத்தி அந்த நாள் முழுசையும் வீணாக்கிக்கிறது தான் ரியாக்ஷன். அந்த நொடியில நீங்க வண்டி ஓட்டல, உங்க கோபம்தான் வண்டிய ஓட்டுது. இது நம்ம பலருக்கும் நடக்கிற விஷயம்தான். ஆமா. ஆனா விழிப்புணர்வோட இருந்தா என்ன நடக்கும்? அந்த கோபம் உங்களுக்குள்ள வர்றத நீங்களே கவனிப்பீங்க. ஒரு நொடி நிறுத்தி, சரி இவருக்காக நான் ஏன் என் நிம்மதியை கெடுத்துக்கணும்னு யோசிச்சு ஆழமா ஒரு மூச்சை இழுத்து விட்டுட்டு ஆமா அமைதியா உங்க பயணத்தை தொடருவதுதான் ரெஸ்பான்ஸ். அந்த ஒரு நொடி இடைவெளி இருக்கு பாருங்க, அந்த தூண்டுதலுக்கும் உங்க செயலுக்கும் நடுவுல அந்த இடைவெளியை உருவாக்குறது தான் விழிப்புணர்வோட சக்தி. அந்த இடைவெளியில தான் உங்க சுதந்திரமே இருக்கு. ஒரு நிமிஷம், அந்த இடைவெளி உணர்ச்சிகளால அடிச்சு செல்லப்படாம ஒவ்வொரு சூழ்நிலையும் கையாளும் சக்தி. இதை யோசிச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில, குறிப்பா மன அழுத்தமான தருணங்கள்ல இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஆனா இது நிஜமாவே சாத்தியமா? எல்லா நேரமும் இப்படி ஒரு ஜென் மாஸ்டர் மாதிரி அமைதியா இருக்க முடியுமா? இது கொஞ்சம் நடைமுறைக்கு மீறின மாதிரி தோணுதே. இங்கதான் எல்லாரும் தப்பு பண்றாங்க. நீங்க கேட்டது ஒரு மிகச்சரியான கேள்வி. அப்படியா? நீரை போல் இரு அப்படின்னா 24 மணி நேரமும் ஒரு பெர்ஃபெக்ட்டா அமைதியான ஞானி மாதிரி இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இது பரிபூரணமா, அதாவது பெர்ஃபெக்ட்டா இருக்கிறத பத்தியோ அல்லது எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுல கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது பத்தியோ அல்லன்னு புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஓ அப்படியா? இது விவாதத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. சரி, முதல்ல பரிபூரணம், அதாவது பெர்ஃபெக்ஷன் பத்தி பேசுவோம். பரிபூரணம் ஒரு கடினமான எஜமானன் அப்படின்னு புத்தகத்துல சொல்றாங்க. நாம செய்யற தவறுகளையும் வாழ்க்கையில வர்ற குறைகளையும் தான் நாம கத்துக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பா பார்க்கணும். ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கும்போது சவால்களை ஏத்துக்கிட்டு பொறுமையோட அன்போட முன்னேற்றத்தை நோக்கி பயிற்சி செய்யணும். அந்த பயிற்சி மூலமா தான் தன்னம்பிக்கை வரும். இது ஒரு இசைக்கருவியை கத்துக்கிற மாதிரி இல்லையா? முதல் தடவையே ஒரு பாட்டை சரியா வாசிக்கணும்னு நினைச்சா நிச்சயம் தோண்டு போயிடுவோம். ஆமாமா. நாம வாசிக்கிற தப்பான ஸ்வரங்கள் தான் அடுத்த முறை எங்க விரல வைக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ குறைபாடுகள் தான் நம்மளோட உண்மையான ஆசான். அருமையா சொன்னீங்க. பரிபூரணத்தை ஒரு இலக்கா பார்க்காம ஒரு திசை காட்டியா மட்டும் பார்க்கணும். அதுதான் கருத்து. அடுத்தது கட்டுப்பாடு. கட்டுப்பாட்டை பத்தி பேசும்போது ஆசிரியர் ஒரு சுவாரஸ்யமான, சொல்லப்போன ஒரு முரண்பாடான விஷயத்த சொல்றார். அவர் ஜோதிடப்படி திடமான கட்டுப்பாட்டின் நாளில், அதாவது டே ஆஃப் சாலிட் கண்ட்ரோல்ல பிறந்தவரா. எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற இயல்பு கொண்ட ஒருவர் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக கட்டுப்பாட்டை விட்டு கொடுப்பத பற்றி எழுதுவதுதான் இதில் இருக்கும் ஆச்சரியம். ஆமா, வாழ்க்கையில தன் கட்டுப்பாட்டை மீறி நடந்த பல சம்பவங்களுக்கு பிறகு அவர் ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டதா சொல்றார். எல்லாத்தையும் நம்ம விருப்பத்துக்கு வளைக்க செஷ்ட பண்றதை விட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சரணடைஞ்சு அதிலிருந்து சிறந்ததை செய்ய கத்துக்கணுங்கிறது தான் அது. எனக்கு இது கேட்கும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நாம எல்லோருமே ஒரு சுற்றுலாவுக்கு திட்டம் போடுவோம் இல்லையா? ஆமா. ஒவ்வொரு மணி நேரமும் என்ன செய்யணும் துல்லியமா திட்டமிடுவோம். ஆனா பயணம் ஆரம்பிச்சதும் ஒரு விமானம் தாமதமாகுது, ஒரு ஹோட்டல் புக்கிங் ரத்தாகுது. அப்போ நாம கோபப்பட்டு பயணத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் கட்டுப்பாட்டோட போராடுறது. மிக சரியான உதாரணம். ஆனா நீரை போன்ற மனநிலை உள்ளவர் என்ன செய்வார்? சரி, இந்த விமானம் தாமதம். இந்த நேரத்துல நாம பக்கத்துல இருக்கிற இந்த அருங்காட்சியகத்தை பார்த்துட்டு வரலான்னு ஒரு புதிய வழியை தேடுவார். ஓ, இதுதான் யதார்த்தத்தோட பிடிவாதமா சண்டை போடாம அதோட சேர்ந்து நடனமாடுறது. உங்க இலக்குகளை நோக்கி உங்க முயற்சியை செலுத்தும் அதே நேரத்துல நிஜத்துல என்ன நடக்குதோ அதுக்கும் இடம் கொடுக்கணும். அப்படியானா இந்த முழு விவாதத்திலிருந்தும் நீங்க எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நாம தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கணும். நீரை போல இருப்பதுன்னா செயலற்ற பாசிவ் தன்மையோட இருக்கிறது கிடையாது. சரி, அது ஒருவிதமான செயலூக்கம் உள்ள நெகிழ்வுத்தன்மை, அதாவது ப்ரோஆக்டிவ் அடாப்டபிலிட்டி. எப்போ வெள்ளம் போல தடுத்து நிறுத்த முடியாத சக்தியோடு முன்னேறணும், எப்போ ஓடைய போல அமைதியா ஒரு பாறையை சுற்றி வளைஞ்சு போகணுங்கிறத உங்க விழிப்புணர்வு தான் தீர்மானிக்கும். மாறிடும். நெகிழ்வுத்தன்மைங்கிறது வெறும் பலவீனமா மாறிடும். கரெக்ட்.
ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பாலம் தான் விழிப்புணர்வு. ம் அதுதான் ஷானன் லீ சொல்ற மாதிரி இது ஒரு பயிற்சி, ஒரு நீர் பயிற்சி. இது ஒரே நாள்ல வர்றதில்ல. வாழ்க்கைய அதிக விழிப்புணர்வோட, கருணையோடு, திறமையோடு எதிர்கொள்றதுக்கான கருவிகளை நம்ம வளர்த்துக்கிறது தான் இதோட நோக்கம். போக போக இந்த திறமைகள் நம்ம இயல்பாவே மாறிடும். ஆமா. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. புத்தகத்துல திட்டமிட்டபடி நடக்காத ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நம்பி ஆனா நீங்க திட்டமிட்டபடி நடக்காம போன ஒரு நிகழ்வை நினைச்சு பாருங்க. ம் அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கனவா இருக்கலாம். அந்த தோல்விய ஒரு பெரிய சுவரா பார்க்காம அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி இன்னும் கொஞ்சம் நீரை போல இருந்திருக்கலாம்னு யோசிங்க. ம் அந்த சுவரோட முட்டி மோதுறத விட்டுட்டு நீங்க வேற என்ன செய்திருக்கலாம்? ஒருவேளை நீங்க கவனிக்க தவறிங்க ஒரு மறைக்கப்பட்ட பாதை, ஒரு சின்ன விரிசல் அந்த சுவர்ல இருந்திருக்குமோ, அதை சுத்தி போக வேற வழி இருந்திருக்குமோ, யோசிச்சு பாருங்க.